எப்படி இருக்க ஷாம்? பார்த்து இவ்வளோ நல்லாச்சு. இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி இங்கே திடீர்னு? காலேஜ் முடிஞ்சு வீட்டில் எத்தனை நாள் தான் சும்மா உட்காந்துருக்குது. அதான் ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுவேன்னு. ஹவுஸ் லைஃப் ஷாம்? லைஃப் ஆஃப்டர் காலேஜ் இப்போ யாராவது வாழ்க்கையில் உண்மையிலே உன்னை பார்க்க தான் வந்து ஜாப்லாம் ரீசன்ஸ் சும்மா மற்றவங்களுக்கு. நீ ஒன்றும் எதையுமே மறக்கலையா? ஏன் நீ இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் என்னை மறந்துருப்பேன்னு நினச்சேன். எப்படி திவ்யா எப்படி மறக்க சொல்கிற? நீ இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு எல்லாமே சரியாச்சு ஷா. போய் சொல்கிறேன் இல்லை திவ்யா, நீ போய் சொல்கிற. கண்ணு உண்மை இல்லை. போய் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டல. இப்போ கூட நான் தானே உன் கண்ணீரை துடைக்கிறேன். நீ என்ன ஒன்றும் மறக்கலைல்ல? அழாது திவ்யா. கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? முன்னாடிலாம் உன்னை முதல்ல பார்த்தப்போ பேர் எனக்கு தெரியாது. உன்னை கைவிலின்னு தான் கூப்பிட்டேன். உன் கண்ணு அவ்வளோ அழகு, ஒரே சந்தோஷமா அழிச்சு. உன் கண்ணு நான் என்ன பார்த்தேன் திவ்யா. இப்போ நான் என்ன தான் பார்க்குறேன். ஆனால் என்ன என்னால் தான் பார்க்க முடியல. நீ இப்படி இருக்க. எத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு தெரியுமா? இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் தினமும் நினைப்பு தான். நின்னா நடந்தா படுத்தா வாழ்க்கை வாழ்க்கை. யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் பார்க்கவும் முடியாமல் செத்துட்டு இருந்தேன் திவ்யா. ஞாபகங்கள், என்னோட பழகிய இந்த நாட்கள், ஒரு நிமிஷம் கூட பிரியாது. நாம திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நான் மறந்துடாம தான் இருந்தேன். ஆனால் முடியல. நீ இல்லாமல் இந்த மௌனம் தாழ்ந்த வாழ்க்கை என்னால் முடியல திவ்யா. நிழல் எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா ஷாம்? நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் என்னென்னமோலாம் நடந்துருச்சு ஷாம். எவ்ரிதிங் இஸ் ஆல் மை ஹேண்ட்ஸ் நவ். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துருந்தேன். அப்பா இதான் ஷாம், நானும் ஷாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படுறோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை நாள் கனவு ஷாம். அப்பா எத்தனை தடவை என்னை கேட்டிருப்பாரு யாராவது விரும்புறியான்னு. என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நிறைய தடவை ஃபோன் எடுத்து ஆனால் நீ என்ன பண்ணுறியோ என்ன சொல்லுன்னு பயந்துட்டு அப்படியே ஃபோன் வச்சேன். எப்படி மனசுக்குள்ளே ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனை? என்னால் அப்படி முடியாது திவ்யா, வலிக்கும். இல்லைஷா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா அப்பாவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீ சந்தோஷமாக இருக்க வேண்டாம். பிடிச்சிருக்கா திவ்யா? அப்பா அம்மா பிடிச்சி நல்ல ஜாப், ஃபேமிலி, ஜோவியல் டைப்.
ஆனால் உன்கிட்ட தான் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போயே சிரிச்சுட்டு இருக்கு, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன். என்ன இவ்வளோ லவ் பண்ணுறியா ஷாம்? நினச்சி கூட பார்க்கல. இதுக்கெலாம் எனக்கு தகுதிக்கு இருக்கான்னு கூட தெரியல ஷாம். ஐ திங்க் யூ டிசர்வ் பெட்டர். இல்லை திவ்யா, உனக்கு புரியல. உன்னை விட வேறு யாரையும் நீ எவ்வளோ லவ் பண்ணுவா, சந்தோஷமாக வச்சுப்பா. ஷாம் ஷாம் ஓகே, ஓகே. ஏதோ ஒரு மாதிரி ஏதோ தொலைச்சிட்ட மாதிரி இருக்குது திவ்யா. நீ எப்போவுமே சொல்லுவல, நான் எப்போவுமே சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பேன். அதை இழந்துட்டேன்னு பயமாக இருக்குது திவ்யா. மொத்த சந்தோஷமும் போன மாதிரி. திவ்யா, இனிமேல் ஒன்று பார்க்க மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் திவ்யா. நான் கிளம்புறேன். என்னால் இங்கே இருக்க முடியல. என்னாச்சு? ஐயோ ஓகே. அவ்வளோதான் இல்லை, நான் கிளம்புறேன் ஷாம். Thank you.